அப்போ சால்பும் ஏற்கனவே கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி போயிட்டா என்னை விட்டுட்டு. சரி எனக்கு இன்னும் நான் இப்படி தான் இருக்கிறேன், நான் உனா இதுன்றவா அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறேன், நான் உன்னை இது பண்ணலாம். இவரை தூண்டி விட்டது இவர் வந்து உங்க பக்கம் கொண்டு வந்தது யாரு? யாரு இதுக்கு மெயின் பிக்சர் அங்க இருக்குது. எங்க இருக்காங்க மெயின் அம்பாள் நகர் தான் மெயின் பிக்சர் இருக்கு. அவங்க எல்லாம் உங்க வீட்டு மனுஷாலெல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணிருக்கு. உங்களை அப்படியே சால்வு ரெடி பண்ணி உங்ககிட்ட இது நான் சத்தியமா எந்த ஆம்பளைக்கு நான் எவ்வளவு பேர் இருக்கணும் அதோட நான் மயங்கர ஜாதி கிடையாது மேடம். நானு எந்த நாளும் இல்லை மேடம். நான் அந்த மாதிரி என்ன நல்லவா வாழணும். நான் என்ன தெரியுமா வாழணும், வீடு கட்டி நல்லபடியாக கட்டி 4 பேர் மதிக்க நம்ம வாழணும் தான் ஆசைப்பட்டேன். என் கூட வந்து பாரு, என் வீட்டில் வந்து பாருன்னு நான் எனக்கு எப்பயுமே நான் போவதான் அவன் கூட போறேன் மேடம். நானும் அப்படி அறியாமே போறீங்க கூட மந்திச்சு விட்டது. அப்படி நீ இப்படி வா பேசி நெய்ஸா பேசி அவன் பேச்சுல அவ்வளோ பேச்சு கவர் பண்றான் மேடம். அப்படியா? பெண்கள் கிட்ட அவன் எல்லா பெண்களும் இன்னொருத்தி கூட வீட்டுல பேசியே கவுத்துருவாரு. இன்னொருத்தி நிறைய டேலண்ட், அந்த டேலண்ட் வச்சுக்கிறான் மேடம். அவன் இப்படியே பேசி இப்படியே கவர் என்னை மட்டும் பார்த்து பேசு, நீ என் கண்ணை மட்டும் நீ பார்த்து பேசு, வேற எங்கேயும் பார்க்க கூடாது. என்னை மட்டும் அவன் பேசும்போது எப்பயுமே அப்படிதான் பேசுவான். என் கண்ணை மட்டும் பார்த்து பேசு. அங்க என்ன பாக்குற, அவங்க என்ன பாக்குற, அங்கெல்லாம் பார்க்க கூடாது, என்ன பாரு. அந்த அந்த உங்களுக்கு எதுவும் தோணலையா? அந்த எதுவுமே இல்லாத மேடம். அப்படியே கீ கொடுத்தா அது எப்படி போகும் மேடம்? அது 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 வா நம்ம பின்னாடி அதே மாதிரி எவ்வளவு உணர்ச்சி உள்ள பெண் நானு. எந்த ஆணையும் பார்த்து மெட்ராஸ்ல பிறந்து மெட்ராஸ்ல வளர்ந்து அந்த வேலைக்கு போய் சம்பாதிச்சு நான் சொல்றேன் சரடு. சரி 4 நாள் தங்கிட்டீங்க சால்போட, அப்புறம் என்ன நடந்துச்சு? 4 நாள் செய்யணும். அப்புறம் தான் ஒன்னொன்னா வண்டவாளம் தண்டவாளம் தெரியுது. அப்பதான் சொல்றாங்க. அதே மாதிரி அப்படி கடைக்கு தண்ணிக்கு போனா அங்க போனா இங்க போனா எல்லாம் சொல்றாங்க, அடி போடி போய் இந்த விதியத்தை வீட்டுக்கு வந்தியே, இவ ஒரு நாள் வச்சு குப்பை கொட்ட மாட்டா, ஒரு மருமகள் படாத பாடுபடுத்தி இவ தெரிஞ்சு அனுப்பிட்டா. அவன் அதை ஒரு பொம்பளை பொறிக்க அவன் கிடைக்கிறவெல்லாம். அப்புறம் தான் தெரியுது உனக்கு இவன் ஒரு வாரத்தையும் ஃபோனை பேசி 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 அவளை நான் உட்காந்துக்கிறேன் மழை போல மேடம். நான் இட்டுன்னு போய் நான் உட்காந்துக்கிறேன், இன்னொரு உட்காரச்சுன்னு அது கிடக்குது. நீ வா உனக்கு நான் எல்லாம் நான் செய்யறேன். அவ்வளோ சொல்றான் என் எதிரில் நான்